அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய குர்ஆன் மஜ்லிஸில் குர்ஆனின் 6வது அத்தியாயமான சூரா அல் அன்ஆம் கால்நடைகள் என்ற இந்த அத்தியாயத்தின் 102வது வசனத்திலிருந்து ஆரம்பிக்க இருக்கின்றோம். இந்த அரபி மூல வசனங்களை ஓதி அவைகளின் தமிழாக்கங்களை வாசிக்க இருக்கின்றோம். அனைவரும் அமைதி காத்து செவிதாழ்த்தி கேட்டு பயனடையவும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பேரருளாளன் பேரன்பாளன் அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். தாலிக்குமுல்லாஹு ரப்புக்கும் லா இலாஹ இல்லாஹு ஹாலிகு குல்லி ஷைஇன் ஃபஅபுதுஹ் வஹுவ அலா குல்லி ஷைஇன் வக்கீல். அவன்தான் உங்கள் இறைவனாகிய அல்லாஹ். அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் அறவே இல்லை. எனவே அவனை வணங்குங்கள். அவன் எல்லாவற்றின் படைப்பாளன். அவன் எல்லாவற்றின் மீது கண்காணிப்பாளன் ஆவான். லா துத்ரிகுல் அப்சாரு வஹுவ யுத்ரிகுல் அப்சார் வஹுவல் லத்தீஃபுல் ஹபீர். பார்வைகள் அவனை அடையாது, அவன்தான் பார்வைகளை அடைகிறான். அவன்தான் மிக நுட்பமானவன், ஆழ்ந்தறிந்தவன். கது ஜாஅகும் பஸாயிரு மிர் ரப்பிக்கும் ஃபமன் அப்ஸர ஃபலி நஃப்ஸிஹ் வமன் அமிய ஃபஅலைஹா வமா அன அலைக்கும் பிஹஃபீஸ். உங்கள் இறைவனிடமிருந்து ஆதாரங்கள் உங்களுக்கு வந்துவிட்டன. எவர் அவற்றை பார்த்தாரோ அது அவருக்குத்தான் நன்மை. எவர் குருடாகிவிட்டாரோ அது அவருக்குத்தான் கேடாகும். நீர் அவர்களை நோக்கி, நான் உங்கள் மீது ஏற்படுத்தப்பட்ட காவலனாக இல்லை என்று நபியே கூறுவீராக. وَكَذَلِكَ نُصَرِّفُ الْآيَاتِ وَلِيَقُولُوا دَرَسْتَ وَلِنُبَيِّنَهُ لِقَوْمٍ يَعْلَمُونَ. நேர்வழி நாடுவோர் நேர்வழி பெற வசனங்களை இவ்வாறு விவரிக்கிறோம். இன்னும் நீர் படித்தீர் என்று அவர்கள் சொல்வதற்காகவும், அறிகின்ற மக்களுக்கு நாம் அதை தெளிவுபடுத்துவதற்காகவும் நாம் வசனங்களை விவரிக்கிறோம். இத்தபிஹ் மா ஊஹிய இலைக மிர் ரப்பிக் லா இலாஹ இல்லாஹு வஅரிது அனில் முஷ்ரிகீன். நபியே, உம் இறைவனிடமிருந்து உமக்கு வஹி அறிவிக்கப்பட்டதை பின்பற்றுவீராக. அவனைத் தவிர வணக்கத்திற்குரியவன் அறவே இல்லை. இணை வைப்பவர்களை புறக்கணிப்பீராக. வலௌ ஷாஅ அல்லாஹு மா அஷ்ரகு வமா ஜஅல்நாக அலைஹிம் ஹஃபீதா வமா அன்த அலைஹிம் பிவக்கீல். அல்லாஹ் நாடியிருந்தால் அவர்கள் இணை வைத்திருக்க மாட்டார்கள். அவர்கள் மீது காவலராக நாம் உம்மை ஆக்கவில்லை. நீர் அவர்கள் மீது பொறுப்பாளராகவும் இல்லை. வலா துசுப்புல்லதீன யதுஊன மின் தூனில்லாஹி ஃபயசுப்புனல்லாஹ அதுவம் பிகைரி இல்ம். கதாலிக ஸய்யன்னா லிகுல்லி உம்மத்தின் அமலஹும் ஸும்ம இலா ரப்பிஹிம் மர்ஜிஉஹும் ஃபயுனப்பிஹும் பிமா கானூ யஅமலூன். நம்பிக்கையாளர்களே, அல்லாஹுவை அன்றி எவர்களை அவர்கள் வணங்குகிறார்களோ
அவர்களை திட்டாதீர்கள். அதனால் அவர்கள் அறிவின்றி வரம்பு மீறி அல்லாஹுவை திட்டுவார்கள். இவ்வாறே ஒவ்வொரு வகுப்பினரும் அவர்களுடைய செயல்களை நாம் அலங்கரித்தோம். பிறகு அவர்களுடைய இறைவனிடமே அவர்களுடைய மீட்சி இருக்கிறது. அவர்கள் செய்து கொண்டிருந்தவற்றை அவன் அவர்களுக்கு அறிவிப்பான். وَأَقْسَمُوا بِاللَّهِ جَهْدَ أَيْمَانِهِمْ لَئِنْ جَاءَتْهُمْ آيَةٌ لَا يُؤْمِنُنَّ بِهَا قُلْ إِنَّمَا الْآيَةُ عِندَ اللَّهِ وَمَا يُشْعِرُكُمْ أَنَّهَا إِذَا جَاءَتْ لَا يُؤْمِنُونَ. அவர்கள் விருப்பப்படி ஓர் அத்தாட்சி அவர்களிடம் வந்தால் நிச்சயமாக அதை நம்பிக்கை கொள்வோம் என அவர்கள் அல்லாஹுவை கொண்டு உறுதியாக சத்தியம் செய்தனர். நபியே, அத்தாட்சிகள் எல்லாம் அல்லாஹுவிடமே இருக்கின்றன என்று கூறுவீராக. அவர்கள் விரும்பியவாறே நிச்சயமாக அவை வந்தால் அவர்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் என்பதை நம்பிக்கையாளர்களே நீங்கள் அறிவீர்களா? وَنُقَلِّبُ أَفْئِدَتَهُمْ وَأَبْصَارَهُمْ كَمَا لَمْ يُؤْمِنُوا بِهِ أَوَّلَ مَرَّةٍ وَنَذَرُهُمْ فِي طُغْيَانِهِمْ يَعْمَهُونَ. முதல் முறையாக அவர்கள் இவ்வேதத்தை நம்பிக்கை கொள்ளாதது போன்றே நாம் அவர்களுடைய உள்ளங்களையும் அவர்களுடைய பார்வைகளையும் புரட்டுகிறோம். அவர்களுடைய அட்டூழியத்தில் மேலும் கடுமையாக அட்டூழியம் செய்பவர்களாக அவர்களை விட்டுவிடுகிறோம். சதகல்லாஹுல் மௌலானல் அதீம்.